வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை இலையினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். முருங்கை கீரையில் ஜிங்க் சத்து, கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் B1, மெக்னீசியம், விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6, பொட்டாசியம், ஃபோலேட் மற்றும் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் உள்ளிட்ட பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. ஸோ முருங்கை இலையில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள். எனவே இந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம பெறுவதன் மூலமாக இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்காம போறதால நமக்கு என்னென்ன நோய்கள் ஏற்பட்டதோ அந்த நோய்கள் எல்லாத்தையுமே முருங்கைக்கீரை குணப்படுத்தும். ஸோ முருங்கைக்கீரை குணப்படுத்தக்கூடிய நோய்கள்லாம் என்னென்ன விதமான ஆற்றலை முருங்கைக்கீரை நமக்கு தருது அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கொலஸ்ட்ராலை குறைக்கும் முருங்கை இலை. முருங்கை மரத்தினுடைய இலைகள் ஹை கொலஸ்ட்ராலுக்கு எதிரான நம்பகமான தீர்வை தரும். ஏற்ற இறக்கமான கொலஸ்ட்ரால் அளவுகள் சிக்கலான இதய நோய்களுக்கெல்லாம் வழிவகுக்கும். ஆனால் முருங்கை இலைகளை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வது அந்த ஏற்ற இறக்கமான அதிக கொலஸ்ட்ரால் கொண்டவர்களுக்கெல்லாம் கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கு இந்த முருங்கை மரத்தினுடைய இலைகள் உதவிகரமாக இருக்கும். ஸோ நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும் ஆரோக்கியமான முறையில் அதிகமாக வச்சுக்கொண்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் முருங்கை இலைகளை எடுத்துக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு நல்ல கொழுப்பு வேணும். ஸோ கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு நல்ல கொழுப்பை போதுமான அளவுக்கு வைத்துக்கொண்டு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதய நலனை மேம்படுத்திக் கொள்வதற்கு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கெல்லாம் நம்ம முருங்கை இலையை எடுத்துக்கொள்ளலாம். அலர்ச்சியை எதிர்த்து போராடும் முருங்கை இலை. அலர்ச்சியை எதிர்த்து போராடும் அப்படின்னா நாள்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடியதுக்கான அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை முருங்கை இலை நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் நம்ம பெறுவதற்கெல்லாம் முருங்கை இலையை எடுத்துக்கலாம். புற்றுநோய், மூட்டு வலி, முடக்குவாதம் மற்றும் பல தன்னுடல் தாக்க நோய்கள் போன்ற கொடிய நோய்களுக்கெல்லாம் அலர்ச்சி மூல காரணமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐசோதியோசைனேட்ஸ் முருங்கை இலைகள் இருக்கிறதால இது நமக்கு அலர்ச்சி எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பண்புகளை நம்ம முருங்கை இலை சாப்பிட்டதுக்கப்புறம் பெறுவதால நமக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்களான முடக்குவாதம், மூட்டு வலி, புற்றுநோய், பிபி, சுகரு இது போல பலவிதமான பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை முருங்கை நமக்கு கொடுக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் எல்லாமே நம்மளுடைய பிளட்ல கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிக்கிறதுக்கெல்லாம் முருங்கை இலை உதவிகரமாக இருக்கும். ஐசோதியோசைனேட்ஸ் அலர்ச்சி எதிர்த்து போராடுவது மட்டும் இல்லாமல் முருங்கை இலையில இருந்து கொண்டு ரத்த சர்க்கரையினுடைய அளவை நமக்கு உறுதியாக வைக்கும். அதாவது நமக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ முருங்கை இலைகள் இருக்கக்கூடிய குவெர்சடின், பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல நம்மளுடைய பிளட்ல சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கிறது இந்த முருங்கை இலைகள் இருக்கக்கூடிய குவெர்சடினும் ஐசோதியோசைனேட்ஸும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த ரத்த சர்க்கரை நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் முருங்கை கீரையை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக முருங்கை கீரையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கல்லீரலை பாதுகாக்கும் முருங்கை இலை. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் முருங்கை இலைகள் மிகவும் நன்மை பயக்கும். ஏன் அப்படின்னா அந்த டியூபர்குலோசிஸ், டிபி என்று சொல்லக்கூடிய அந்த நோயை முருங்கை இலை குணப்படுத்தும். முருங்கை இலைகள் காச நோய்க்கு எதிர்ப்பு மருந்துகளினுடைய எதிர்மறை விளைவுகளை குறைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் முருங்கை இலைகள் கல்லீரல் செல்களை சரி பண்ணும். கல்லீரல் செல்களை சரி பண்ணி, அதாவது கல்லீரல் செல்களை சரி பண்ணி கல்லீரலை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கும். கல்லீரலில் தான் கொழுப்புகள் நமக்கு அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கொழுப்புகள்லாம் குறைச்சி கல்லீரலில் வீக்கம் ஏற்படுவதையெல்லாம் தடுத்து அந்த வீக்கத்தை குறித்து கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் முருங்கை இலை உதவிகரமாக இருக்கும். மக்களை, முருங்கை மரம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய கண்களுக்கு விருந்தளிப்பது மட்டுமல்ல, உண்மையில ஒரு அதிசய மரம் தான். முருங்கை மரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியுமே நம்ம சாப்பிடக்கூடியதாக இருப்பதால அது ஒரு சூப்பர் ஃபுட்டை தரக்கூடிய அற்புதமான மரம் அப்படின்னு குறிப்பிடலாம். ஸோ முருங்கை மரத்தில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. குறிப்பாக அந்த முருங்கை பூ, முருங்கைக்காய், இப்போ முருங்கை இலையில இந்த நன்மைகள் எல்லாமே இருக்கு. இந்த வசந்த காலத்துல நீங்க முருங்கை காய் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த முருங்கை காயை டீயாகவும் எடுத்துக்கலாம். அதாவது முருங்கை பூ டீ, பொரியல், கறி, ஊறுகாய், சப்ஜி மற்றும் சப்பாத்தி போன்ற பல வடிவங்களில் இந்த முருங்கைக்காயை நீங்கள் பயன்படுத்தலாம். தென்னிந்தியாவில் மட்டுமல்ல, நாட்டினுடைய கிழக்கு பகுதிகளில் கூட முருங்கைக்காய் ஒரு பிரபலமான சமையல் உணவுப் பொருளாக இருந்துட்டு இருக்கு. முருங்கை மரத்தினுடைய பல்வேறு பொருள்களுமே, அதாவது முருங்கை பூ, முருங்கை பட்டை, முருங்கைக்காய், முருங்கைக்காயினுடைய விதை, அது போல நிறைய மருத்துவ நன்மைகளை தருவதால் முருங்கை இலையிலையும் இந்த மாதிரி நன்மைகள் இருக்கு. ஸோ குறிப்பாக முருங்கை இலை இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கிறதுக்கு காரணம் முருங்கை இலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் முருங்கை இலையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க், கால்சியம், விட்டமின் ஏ,
விட்டமின் B1 என்று சொல்லக்கூடிய தயாமின், மெக்னீசியம், விட்டமின் B2 என்று சொல்லக்கூடிய ரிஃபோஃப்ளோவின், விட்டமின் B3 அதாவது நியாசின், விட்டமின் B6, பொட்டாசியம், ஃபோலேட் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம், விட்டமின் C எனும் உயிர் சத்து, இரும்பு, பாஸ்பரஸ் உள்ளிட்ட பல நுண்ணூட்ட சத்துக்களினுடைய மொத்த கலவையாக முருங்கை இலை இருக்கு. எனவே முருங்கை இலையை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.